பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் நம்முடைய தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். சர்வதேச கல்வியை முடிச்சுட்டு அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டை பார்க்குறாரு. தமிழ்நாட்டில் என்னங்க வளர்ச்சி பண்ணியிருக்கீங்க? இங்கே வெட் கிரைண்டருக்கு திருப்பூர் கோவை தான் டாப்பாக இருந்து, இன்னைக்கு குஜராத்தில் அகமதாபாத் இருக்குது. நீங்கள் இங்கே டங்ஷன் எடுக்க விட மாட்டீங்க, ஸ்டெர்லைட்டில் போய் காப்பர் எடுக்க விட மாட்டீங்க. எப்படி நீங்கள் டெவலப் ஆவீங்க? எல்லாத்துக்கும் தடை சொல்லிட்டு இருக்கீங்களேன்னு ஒரு தேசிய கண்ணோட்டத்தில் ஒரு தலைவர் உருவாகி இருக்கிறார். அப்படி பேச்சை பார்க்கலாமா சார்? அருமையான பேச்சு, நானும் பார்த்தேன். வாய்ஸ் ஆஃப் கோவையில் அப்படி லண்டன்லேருந்து வந்து இறங்கின பிறகு நேராக சென்னைக்கு கூட வராமல் நேரடியாக கோயம்புத்தூருக்கு போய் அந்த கோயம்புத்தூரில் ஒரு நிகழ்ச்சி நடத்தி தமிழ்நாட்டின் அவல நிலையை அதில் பட்டியலிட்டிருக்காரு. எல்லாம் ரைட்டு, பட்டியலிட்டிருக்காரு. அதாவது அண்ணாமலையை இப்படி பிரிச்சுக்கணும். சர்வதேச அரசியல் படிப்பு வந்து படித்துட்டு வந்திருக்கார்ல, அவருடைய பார்வை மாறி இருக்கிறது அப்படி எடுத்துக்கொள்வதா, அல்லது லண்டனுக்கு முன்பு லண்டனுக்கு பின்பு அவருடைய அறிவு வந்து இப்படி ஏன் மாறியது, எதற்கு மாறியது அப்படி எடுத்துக்கொள்வதா, அப்படி பார்க்க வேண்டியது. குபேந்திரன் சார் வளர்ந்துருக்குன்னு சொல்றீங்களா, இல்லை எதை சொல்ல வரீங்கன்னு புரியல? இல்லை, அது நான் முடிவு பண்ண முடியாதுல்ல, மக்கள் முடிவு பண்ணும். லண்டனுக்கு முன்பு அண்ணாமலையின் அறிவு எப்படி, லண்டனுக்கு பின் அண்ணாமலை அறிவு எப்படி பார்க்கணுமா இல்லையா? நீ சர்வதேச அரசியல் படித்து விட்டு வந்திருக்கிறீர்கள், ரைட்டு. படித்த பிறகு உங்கள் பார்வை மாறி இருக்குன்னு மக்கள் முடிவு பண்ணட்டும். நான் எதுக்கு தீர்ப்பு சொல்லணும்? அவர் சொல்கிறார்ல, நல்லா தான் பேசியிருக்கார். நீங்கள் கேட்ட கேள்வி நியாயம். வெட் கிரைண்டருக்கு கல் எடுக்க முடியல. கோயம்புத்தூர் தான் வந்து வெட் கிரைண்டருடைய பிரதானமான தயாரிப்பு ஊராக விளங்கியது. இன்றைக்கி அகமதாபாத் வந்திருக்கு, எத்தனை பேர்கிட்ட புள்ளி உரம் இருக்குன்னு வாய்ஸ் ஆஃப் கோவையில் கேட்குறார். நியாயம். சரி, கல் எடுக்காமல் தடுப்பது யார்? இங்கே உள்ள அரசு. சரி, இங்கே உள்ள அரசு, அரசியல், மக்கள் எல்லாம் ரைட்டு. பாஜக என்ன பண்ணுச்சு? சரி வரேன், மதுரையில் டங்ஸ்டன் எடுக்கணுமா வேண்டாமா? டங்ஸ்டன் எடுக்கணும், டங்ஸ்டன் எடுத்தால் 10 பிரச்சனை வரும் என்று பேசுகிறார், ரைட்டு. ஸ்டெர்லைட் வந்து மூடிட்டீங்க, 2 திராவிட கட்சிகளும் சேர்ந்து மூடிட்டீங்க அப்படின்ற கோணத்தில் பேசுகிறார். எங்கே காப்பர் வந்து இந்தியா வெளிநாட்டில் கடன் வாங்குகிறது, ரைட்டு, நியாயம். அவர் பேசுறது நான் போடுறேன். அதனால விலை கூடுகிறது, எல்லாம் ரைட்டு, நியாயமான வார்த்தை, சத்தியமான வார்த்தை. ஆனால் அண்ணாமலையுடைய ஸ்பீச் இருக்க, அது கேட்கணும். இது போட்டா எதிர்ப்பு, அது போட்டா எதிர்ப்பு, இப்படிதான் போகுதோ தவிர அது ஆக்கப்பூர்வமான முறையில மக்கள் முன்னாடி வச்சு இதுல 10 சரி இருக்கு, 5 தப்பு இருக்கு, உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்கிற அரசியல் நம்மகிட்ட இல்லைங்க. டங்ஸ்டன் மதுரையில எடுத்தா கண்டிப்பாக 10 பிரச்சனைகள் இருக்கு, இல்லைன்னு அது சொல்லவே இல்லைங்க. கண்டிப்பா இருக்கு. மக்கள் வெளியே போகணும், அந்த 20 ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ள நீங்க டங்ஸ்டன் எடுக்கணும், அது ஒரு முக்கியமான ஒரு மெட்டீரியல் நமக்கு வேணும். கண்டிப்பா அதுல நல்லதும் இருக்கு. பேசினாரா? டங்ஸ்டன் எடுக்கணும்னு பேசினார். சரி, ஸ்டெர்லைட்டை மூடிட்டீங்கன்னு பேசுகிறார், கல் எடுக்க விட மாட்டேங்கன்னு பேசுகிறார், நியாயமான வார்த்தை இல்லை. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பீச் இருக்குது, அதை நான் போடுறேன். லண்டனுக்கு சென்று வந்த பிறகு பேசிய வார்த்தை இது, லண்டன் போவதற்கு முன்பு பேசிய வார்த்தை, அதையும் கேட்கணும் மக்கள். ஊரில் இருக்கக்கூடிய 3862 ஏக்கர் நிலத்தை சிப்காட்டுக்கு எடுக்கின்றோம் என்று ஒரு அரசாணையை கொண்டு வந்திருக்காங்க. மனமுருகி கேட்டார்கள். இந்த 3862 ஏக்கர் என்பது விவசாயமா மட்டும் பார்க்காதீங்க, எங்களுடைய வாழ்வாதாரம், எங்களுடைய குடும்பம், குழந்தைங்க, சொந்தக்காரங்க இருக்கிறது, எங்களுடைய குலதெய்வம் இருக்கிறது. ஆண்டாண்டு காலமாக, காலம் காலமாக ஆன்றோர்கள், முன்னோர்கள், பெரியவர்கள் எல்லோருமே இதே நிலத்துல ஆண்டவன் சாட்சியாக வாழ்ந்து அடுத்த தலைமுறை இங்கே பிறந்து இதே நிலத்துல விவசாயம் செய்து கொண்டு ஒரு வாழ்வியல் முறையாக ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்தவர். இது ஏதோ ஒரு கம்பெனி இல்லைங்க. ஒரு கம்பெனிக்கு போய் வேலை செஞ்சோம், 6 மாதம் கழிச்சு வாடகைக்காக இன்னொரு இடத்துக்கு போனோம், அந்த பில்டிங் இன்னொருத்தர் கொடுத்தோம். கேட்டீங்களா? வாய்ஸ் கேட்டீங்களா? லண்டன் செல்வதற்கு முன்பாக செமிகண்டக்டர் தயாரிக்கிற நிறுவனத்திற்காக நிலம் எடுப்பதற்காக அன்னூரில் ஒரு அரசாணை போடப்படுகிறது. இப்போ செமிகண்டக்டர் கம்பெனியில் குஜராத் போயிடுச்சு, அது வேறு விட்டுருங்க. இவர் சொல்கிறார், அன்னூரில் ஒரு பிடி மண் எடுத்தால் சாகும் வரை உண்ணாமல் இருப்பேன். யார் சொல்கிறா? அண்ணாமலை சொல்கிறார். அரசாங்கத்தை பற்றி சொல்கிறார்ல, அரசாங்கம் தடுக்குது, டங்ஸ்டன் வந்து எடுத்தால் 10 பிரச்சனை இருக்குது, ஆனால் நல்லதும் இருக்குதுன்னு சொல்கிறார்ல. அண்ணாமலையுடைய அறிவு லண்டன் சென்று வந்த பிறகு எப்படி மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். பாப்பா அன்னூரில் இனி எடுக்க விட்டுருவாரு, ஒரு பிடி மண் எடுக்க விட்டுருவாரு. எப்படி விட்டுருவாரு அவரு? ஏங்க, அவர் அண்ணாமலை மாறி மாறி பேசுகிறாருன்னு சொல்கிறேன், நீங்கள் என்னவோ வந்து புத்தி தெளிந்துட்ட மாதிரி பேசுகிறீங்க. நான் கேட்குறேன்ல, சரி, அதே வாய்ஸ் ஆஃப் கோவையில் பேசுகிறார். கோயம்புத்தூர்
கொஞ்சம் கூட வளரல. இங்கே இருக்கிற பொட்டன்ஷியல், இங்கே இருக்கிற அறிவு. ஏர்போர்ட் வரல, ஏர்போர்ட்டுக்கு நிலம் கையகப்படுத்தி கொடுக்கல, மாடர்ன் ஏர்போர்ட்டா கொண்டு வரணும்னு மத்திய அரசு நினைக்குது. உண்மை. ஆனால் நிலம் எடுத்து கொடுக்கலன்னு சொல்கிறாருல, தமிழக அரசு கொடுக்கலங்கிறாருல. ஆமாம். பன்னூர் பரந்தூருக்கு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, அங்கே மக்கள் போராட்டம் பண்ணுறாங்கல்ல, அந்த போராட்டத்துக்கு எதிர்ப்பாக இங்கே வந்து சென்னை விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும், சென்னை விமான நிலையத்துக்கு நிலம் வேண்டும், நீங்கள் போராடுறது தப்பு அப்படின்னு பாஜக போய் அங்கே போய் மக்களை போய் சமாதானப்படுத்துங்க. பண்ணுவீங்களா? திமுக அரசாங்கத்துக்கு நீங்கள் சாதகமாக போயிட்டீங்க, உங்கள் பேச்சு வருமா வராதா? நிலம் எடுத்து கோயம்புத்தூரில் நிலம் எடுத்து கொடுப்பதற்கு தடையாக இருப்பது யார்? யார் போராடுறாங்க? போய் நீங்கள் அங்கே சமாதானப்படுத்துவீங்களா? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களே, ஸ்டெர்லைட் என்ற ஆலையை தமிழ்நாட்டில் மூடிவிட்டார்கள். அதில் எனக்கு இருவேறு கருத்து இருக்குது. நான் அண்ணாமலையினுடைய ஒரு கருத்துக்கு நான் உடன்படுறேன். அந்த இடத்தில் வந்து அந்த நச்சு ஆலைகள் இருக்கிறது, அந்த தண்ணீரால் வந்து வந்து உடல்நிலை கெட்டு போகிறது, கேன்சர் வருகிறது, எல்லாம் பொய்யா எழுதுனாங்க, பொய்யா பேசினாங்க, இல்லைன்னு சொல்லலை. அதில் வந்து ஒரு மோட்டிவ் இருக்குது. சரி, ஸ்டெர்லைட் ஆலை இங்கே மூடப்பட்டதில்ல, உச்சநீதிமன்றம் அதில் பாதிப்பு இருக்குன்னு ஒரு தீர்ப்பும் சொல்லிருச்சு. ஸ்டெர்லைட் ஆலையை நீங்கள் ஏன் பாஜக ஆளுகிற மாநிலத்தில் தொடங்குவதற்கு ஆயத்தமாகவில்லை? ஏன் நீங்கள் மூடிட்டீங்க? அந்த வேதாந்தா குரூப்பை கூப்பிட்டு, சார் தமிழ்நாட்டில் உங்களுக்கு வாய்ப்பில்லை, மூடிட்டாங்க, அந்த ஊர் மக்களுக்கு தெரியல, நம்ம நாடு வந்து காப்பருக்கு கஷ்டப்படும், விலை கூடுதலாக வாங்க வேண்டி இருக்கிறது, எனவே தயவு செய்து நீங்கள் அந்த ஆலையை நாங்கள் ஆளுகிற பாஜக ஆளுகிற மாநிலத்தில் கம்பெனி தொடங்குங்கன்னு ஒரு ஸ்டேட் ஏன் கூப்பிடல வேதாந்தாவை? எத்தனை ஸ்டேட்டில் நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க, ஏன் கூப்பிடல சொல்லுங்கள்? அதாவது வாய்க்கு வந்தபடி பேசுவது அரசியல். நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுங்க அந்த அரசியலுக்கு. என்ன மாதிரியான வார்த்தை சொல்கிறீங்க? அன்னூர் வந்து ஒரு பிடி மண் எடுத்தால் சாகுமுறை உண்ணாவிரதம், 3862 ஏக்கர் மூதாதையர் வாழ்ந்த நிலம், குலதெய்வம் இருக்குது. என் மதுரையில் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் எடுக்கும்போது மூதாதையர் வாழலையா? அங்கே குலதெய்வம் இல்லையா? இதே வார்த்தை அங்கே பேச மாட்டானா? அங்கே இருக்கிற மக்கள் வந்து பாதிக்கப்பட்டு பேசும்போது என்ன சொல்லுவீங்க? அதனால் நீங்கள் வளர்ச்சி அரசியல் என்று பேசிவிட்டால் அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், மாறி மாறி பேசக்கூடாது. ஒரே வார்த்தை, ஒரே சொல். நீங்கள் படித்தவர், ஐபிஎஸ் படித்தவர், ஒரு 10 ஆண்டு காலம் ஒரு ஸ்டேட்டில் ஒரு ஆஃபீஸில் நிர்வாகத்துறையில் இருந்தவங்க. அப்போது உங்களுக்கு இந்த தெளிவான பார்வை எப்போ வருது? சர்வதேச அரசியல் படித்த பிறகா? சரி, இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்களே, நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஏதாவது ஸ்கீம் கொண்டு வந்தால் அந்த ஸ்கீம் ஆதரிப்பீங்களா? நிலம் எடுப்பதற்காக இல்லை ஒரு இண்டஸ்ட்ரிக்காக ஏதோ நிலம் எடுக்கிறாங்க, நீங்கள் எதிர்க்கவும் இல்லைல்ல சார், எதிர்க்கவும் இல்லைல்ல. எங்கே எதிர்த்து? அன்னூரில் யார் போராட்டம் பண்ணுது? பேசுன வாய்ஸ் போட்டோம்ல, இன்னும் டாக்குமெண்ட்டு இதில் இருக்க, வீடியோ இருக்க, எடுத்து பார்க்க சொல்லுங்கள். அதாவது எனக்கு தெரிந்து இப்போ உடனே கோயம்புத்தூர் மக்கள் ஆஹா அண்ணாமலை அறிவு மாறி இருக்கிறது, ஆஹா ஓஹோ லண்டனுக்கு பின் அவர் மாறிவிட்டார் அப்படிலாம் கொஞ்ச நாள் பொறுங்க, இப்போ அப்படியே தலைகளாக மாறுவார் பாருங்க. அரசியல் கட்சியில் தனக்கு எதிரான களம் உருவாகுது, அது தாவேக்கா அப்படின்னு அவர் நினைக்கிறாரான்னு எனக்கு தெரில. ஆனால் விஜய சீமானோட மிச்சமாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. கிச்சடி அப்படிங்கிறத தாண்டி சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம், இந்த அளவிற்கு விஜயனுடைய சித்தாந்தத்தை தமிழ்நாட்டில் சீமான் கூட அடித்து பேசலை. அந்த அளவுக்கு அண்ணாமலை விஜயை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு சார். அதாவது எல்லா தரப்பையும் எதிர்க்க வேண்டும் என்ற நோக்கம் வந்து அண்ணாமலைக்கு எப்பவுமே இருக்கும். யாரையும் வந்து அவர் பாராட்டுனது கிடையாது, சொந்த கட்சியாரே பாராட்டுனது அது தனி விஷயம், அது தனி டிபேட்டு. ஏன்னா இது வரைக்கும் அவர் சொந்த கட்சியில் யாராவது பாராட்டி பேசியிருக்காரா? இவங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருந்தது அப்படின்னு பாராட்டி பேசியிருக்காரா? ஒரு நாள் சொல்லியிருக்காரா? கிடையாது. ஏன்னா அந்த இயல்பு அவருக்கு கிடையாது. சரி, விஜய்க்கு வருவோம். விஜயை பற்றி அங்கே கோயம்புத்தூரில் பேசியிருக்கார். ஒரு புதிய அரசியல் கட்சி வந்திருக்கிறது, அந்த கட்சியும் நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும். 10 தலைவர்கள் ஃபோட்டோ, எல்லா தலைவரும் வச்சுங்க, காம்ப்ரமைஸ் பண்ணிக்கங்க. ஆமாம், பிரச்சனை ஒன்றும் இருக்காது. இந்த ஃபோட்டோ இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டா உங்களுக்கு கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனால் சரிதானே, விஜயுடைய இதை அவர் கமெண்ட் பண்ணுறது சரிதானே சார்? எல்லாரையும் வச்சுட்டு அந்த சித்தாந்தம், அப்படி ஒரு சித்தாந்தம் உலகளவில் வெற்றி பெற்றதே கிடையாது அப்படிங்கிறாரு. அது கரெக்டு. நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கள் இந்திய அளவில் 3வது முறை ஆட்சியை பிடிக்கிற பாஜக தமிழ்நாட்டில் ஒரு சிங்கிள் சீட் ஜெயிக்கலையே. ஏன் ஜெயிக்கல? இப்போ பாஜக சித்தாந்தம் தமிழ்நாட்டில் ஏன் தோக்குது? சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போது நீங்கள் விஜயுடைய பார்வை ஒரு கண் திராவிடம், ஒரு கண் தமிழ் தேசியம்னு சொன்னார். தமிழ் தேசியம் வந்து திராவிடத்தில் அடங்கியது. தமிழ் தேசியத்தை பிரித்து விட்டு திராவிடத்தை வந்து நீங்கள் பேச முடியாது.
திராவிடம் வந்து தமிழ் தேசியத்தை அழித்து விட்டு வரல, தமிழ் தேசியத்தை வளர்த்தது தான் திராவிடம். எல்லாருக்கும் தெரியும், புரியாதவங்க தான் தப்பாக பேசுவாங்க. அவர் தான் ஒரு பாணியில் ரெண்டு பக்கமும் சமதளத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். திராவிடத்தையும் நம்ம வந்து ரொம்ப அட்டாக் பண்ணக்கூடாது, தமிழ் தேசியத்தை அட்டாக் பண்ணக்கூடாது. ஏன்னா இன்றைக்கு இருக்கிற 2K கிட்ஸ் ஒரு தவறான பாதையில் போய் கொண்டிருக்கிறார்கள். அது குறிப்பிட்ட தலைவர் சீமான் மட்டும்தான் அப்படி வந்து ஒரு தவறான ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுத்து விட்டார். அதை வைத்துக்கொண்டு கொஞ்சம் பேசி கொண்டிருக்கிறார்கள், அவ்வளவுதான். அங்கே இருக்கிறவங்களும் வெளியே வந்துட்டாங்க. இப்போ தமிழ் தேசியம் பேசி கொண்டிருக்கிற வெளியே வந்துட்டாங்க. சரி, இவர் சொல்கிறார் விஜய், சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் மூணுத்தையும் ஒன்றா எப்படிங்க சாப்பிட முடியும் அப்படின்னு கேட்குறாரு. அதாவது விஜய் பார்த்து, நீ வந்து இப்படிப்பட்ட சாப்பிட்டால் அது வந்து அது உணவே அல்ல, அது என்ன காம்பினேஷனா ஒரு பைத்தியக்கார மனநிலைக்கு விஜய் வந்து தள்ளுகிறார், வேற ஒன்றும் இல்லை. சரி, ரைட்டு. ஆனால் முதல் முறையாக திமுகவை எதிர்த்தது போல் அல்லது வேறு கட்சியை எதிர்த்தது போல் நீங்கள் விஜய் வந்து ஒரு முதல் முறையாக அவங்களுடைய செய்தி தொடர்பாளர் ரமேஷ் நேற்று அறிக்கை விட்டுருக்கார். அந்த அறிக்கையில் பாஜக கடுமையாக எதிர்த்திருக்கிறாங்க. முதல் முறையாக வாழ்க்கையில் பாஜகவை இந்த கட்சி இப்படி எதிர்க்குது உண்மையிலே இருக்கும். அதாவது அண்ணாமலை விளம்பரத்திற்காக விஜயை பற்றி பேசியிருக்கிறார், அதிகாரத்தில் இல்லை என்றால் காணாமல் போய்விடுவார்கள் என்ற பயம் அண்ணாமலைக்கு வந்து விட்டது. தமிழக வெற்றி கழகம் கண்டனம். அதில் அழகாக சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டு மக்கள் வந்து எல்லா விஷயம் தெரிஞ்சுங்க, தமிழக வெற்றி கழகமும் தங்களுடைய கொள்கைகளை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறது. நாங்கள் ஒன்றும் சும்மா சொல்ல, எங்கள் கொள்கைகளை நாங்கள் முன்னிலைப்படுத்தியது எங்களுக்கும் தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியும். ஆனால் தமிழக மக்கள் எல்லா வகையிலான உணவையும் உண்பார்கள், தவிர ஒரு காலமும் மதவாதம் என்னும் நஞ்சினை உண்ண மாட்டார்கள். ஒன்றிய ஆட்சியில் பாஜக அதிகாரத்தில் இல்லை என்றால் தமிழ்நாட்டில் இவர்கள் இருக்குமிடம் தெரியாமல் சென்று விடுவார்கள். அதாவது பன்முகத்தன்மை கொண்ட தேசத்தில் குறிப்பிட்ட அதனை பெரிதும் போற்றும் தமிழக மக்கள் ஒற்றை உணர்வு போல ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே தேர்தல், ஒரே தேர்வு போன்ற திட்டமிட்ட பன்முக சிதைவுகளை ஒரு காலம் அனுமதிக்க மாட்டார்கள். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தை தனிப்பெரும்பான்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் 3 விஷயம். மதவாதம் என்னும் நஞ்சினை தமிழ்நாட்டு மக்கள் உண்ண மாட்டார்கள். இன்னும் அடி தெரியுங்களா? அது அண்ணாமலைக்கு முதல் முறையாக விஜய் சார்பில் இப்படிப்பட்ட அடி அண்ணாமலைக்கு விழுந்திருக்கிறது. பதில் வரணும். மதவாதம் என்ற நஞ்சுன்னு சொல்லியிருக்காருல, நீங்கள் மதத்தை பிடிச்சி தொங்குறீங்க, மதத்தை பிடிச்சி பேசுகிறீங்களா, பதில் சொல்லுங்கள். அடுத்து, ஒன்றிய அதிகாரத்தை வைத்திருக்கிற பாஜக அந்த அதிகாரத்தை இழந்து விட்டால் தமிழ்நாட்டில் இருக்குமிடம் தெரியாதுங்கிறாரு. ரெண்டாவது பதில் வரணும். ரெண்டாவது அட்டாக் பயங்கரமான அட்டாக். மூணாவது, இந்த ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே தேர்வு, இதெல்லாம் என்றைக்கு ஏற்றுக்கவே மாட்டான்டாங்க தமிழ்நாட்டுக்காரன். சொல்லிட்டாரா இல்லையா? இதுக்கு 3த்துக்கும் அண்ணாமலைக்கு பதில் இருக்கா? என்ன பதில் சொல்லுவார்? சும்மா கிச்சடி, சாம்பார் சாதம், ரசம் அதெல்லாம் சொல்லாதீங்க. மக்களுக்கு பகுத்து அறிந்து சாப்பிடுவதற்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் என்று நேற்று பிறந்த கட்சி சொல்லிருச்சு. யாரை வந்து கலைக்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் மேடையில் பேசுவதற்காக நீங்கள் பேசிவிட்டீர்கள். ஆனால் இப்படிப்பட்ட பதிலடி கொடுத்த தமிழக வெற்றி கழகத்தை நாம் பாராட்டணும். அண்ணாமலை பதில் சொல்வாரான்னு பார்க்கணும். அண்ணாமலைக்கே இது வாழ்வா சாவா போராட்டம் 2026 அப்படிங்கிறாரு. கிட்டத்தட்ட அதிமுக மாதிரி அண்ணாமலையும் பேச ஆரம்பிச்சிட்டாரு ஃபாரினுக்கு போயிட்டு வந்த பிறகு. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு அவருடைய பேட்டி பாருங்கள். கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, திருப்பூர், ஈரோடு, நாமக்கல் எல்லாம் நாங்கள் தான் ஜெயிப்போம். யாருங்க என்னங்க சொன்னீங்க? யார் பேட்டியில் நீங்கள் பேட்டி பார்த்தீங்கன்னா அல்லறி துடிப்பார். அதாவது பாஜக ஜெயிக்குமா ஜெயிக்காதா, 13 இடம், 12 இடம், 9 இடம், 7 இடம்லாம் எல்லாம் 6 இடம் சொல்லிட்டாங்க. ஆனால் நீங்கள் ஒரு இடம் கூட வெற்றி பெற முடியாத தவிக்கிற உங்கள் கட்சி தான் 2026 வாழ்வாசாவை நீங்களும் பேசியிருக்கீங்க. அதிமுகவுடைய துணை பொதுச் செயலர் KP முனுசாமி சொல்லியிருக்கார், அதிமுக மாதிரி அல்ல. அப்போது வாழ்வா சாவானா யாருக்கு வாழ்வு யாருக்கு சாவு முடிவு பண்ணுங்க. பாஜகவுக்கு தான் ஒரு அதாங்க, நீங்கள் பாஜக கட்சியை பலம் 8 மடங்கு நீங்கள் வந்து உறுப்பினர் சேர்க்கை பலமடைந்திருக்கிறது, வளர்ச்சி அடைந்திருக்குன்னு சொல்கிறீங்களே. சட்டமன்ற தேர்தலில் பார்க்க போகிறீங்களே, நீங்கள் கூட்டணி வைப்பது வைக்காமல் போவதெல்லாம் உங்கள் விருப்பம். சட்டமன்ற தேர்தலில் இந்த வளர்ச்சி, இந்த இரட்டை இலக்கத்தை தொட்டீங்கல்ல, இந்த எலெக்ஷனில் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில், நீ சட்டமன்ற தேர்தலில் அந்த இரட்டை இலக்கத்தை முடியாதுங்களா? சத்தியமாக முடியாது. எழுதி தரேன்.
நான் வந்து பார்லிமெண்ட் தேர்தல் சொன்னது தான். எப்படி தமிழ்நாட்டில் ஒரு இடம் கூட பாஜக ஜெயிக்காதுன்னு அடித்து தொகுதி வாரியாக சொல்லியிருக்கேன். இன்னும் வீடியோ அப்படியே இருக்குது, இன்னும் வீடியோ மாற்றலையே, அப்படியே தான் இருக்குது. எவ்வளோ பேர் எவ்வளோ பேசுனாங்க, புள்ளி விவரத்தோடு பேசுனாங்க. நான் தொகுதி வாரியாக கூட பேசியிருக்கேன். அதே தான் சட்டமன்ற தேர்தலில் உங்கள் கட்சி பட போகிற துன்பத்தை நீங்கள் பாருங்கள். அதாவது அண்ணாமலை விட காந்தின்னு ஒரு எம்எல்ஏ ஜெயித்து விட்டார், வானதி ஜெயித்து விட்டார், நயினார் நாகேந்திரன் ஜெயித்து விட்டார், சி.கே. சரஸ்வதி ஜெயிச்சிட்டாங்க, மொடக்குறிச்சியில் சரஸ்வதி கூட ஜெயிச்சு விட்டார். புரியுதுங்களா? அந்த அதிமுக துணையோடு இதெல்லாம் ஜெயிச்சது. துணை இல்லாமல் நீங்கள் 2026 நீங்கள் வாழ்வா சாவான்னு சொன்னது எதுக்கு? உங்களுக்கு பதற்றம் வந்து விட்டது. இந்த நாடாளுமன்ற தோல்வி பதற்றத்தை தணிப்பதற்கு தான் லண்டனுக்கு போனீங்க, 3 மாதம் கழித்து வந்தீங்க. சரி, மாற்றம் உங்களுக்கு எப்படி வரப்போகுது, என்னெல்லாம் நீங்கள் செய்ய போகிறீங்க பார்க்க போகிறோம். கோவிந்தன் சார், தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய கூட்டத்தொடர் சபாநாயகர் சொல்லியிருக்காரு 2 நாள் நடக்குது, 9, 10 அப்படின்னு. பேசியே வளர்ந்த கட்சி, எழுதியே வளர்ந்த கட்சின்னு ஸ்டாலின் ஒவ்வொரு கூட்டங்கள்லையும் பேசிகிட்டு இருக்காரு. ஏன் இப்போ பேசுகிறதுக்கே சட்டப்பேரவையில் அஞ்சுறாங்களா திமுக? ரொம்ப 2 நாளில் முடிச்சிருக்காங்க. ஆச்சரியமாக இருக்குது. அதாவது திமுக வந்து சட்டமன்றத்தை வந்து அதிக நாள் நடத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஒரே கட்சி திமுக தான். அதிமுக கூட அந்த ஆசை கிடையாது. அது கலைஞர் இருந்த காலம் தொட்டு, ஜெயலலிதா இருந்த காலம் தொட்டு பார்த்தீங்கன்னா அதிமுக தான் சட்டமன்ற நாட்களை குறைத்து நடத்துவார்கள். கலைஞர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நடத்துவார். 45 நாட்கள், 50 நாட்கள், 60 நாட்கள் நடத்துவார். 10 மணி, ஜெயலலிதா வந்தால் ஆட்சிக்கு வந்தால் 10 மணிக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கும். கலைஞர் ஆட்சிக்கு வந்தால் 9:30 மணிக்கு, 9 மணிக்கெலாம் வச்சு வருவார். அவ்வளோ சீக்கிரமா கேள்வி நேரத்தை வந்து முதல்ல அவர் உட்காந்துவார், 9:29 உள்ள உட்காருவார். அந்த அளவுக்கு துடிப்பான ஒரு தலைவர் திமுக தலைவர் கலைஞர். அப்படிப்பட்ட கட்சி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டோட ரொம்ப குறுகிய காலம் நடத்தினார்கள். சரி, தேர்தல் முடிந்த பிறகு ஒரு 20 நாள் 30 நாள் 9 நாளில் முடிச்சிட்டாங்க. இப்போது குறைந்தது ஒரு 5 நாள், ஒரு வாரம் நடத்துவாங்க, இல்லை 10 நாள் நடத்தலாம், தப்பே கிடையாது. ஏனென்றால் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற உதயநிதி ஸ்டாலினுக்கு பல்வேறு பயிற்சிகள் பெற வேண்டியிருக்கிறது. சூறாவளியாக சுற்றுகிறார், புயல் மழை எல்லா ஊர்களும் போகிறார், நலத்திட்டங்கள் உதவி போகிறார். அப்படிப்பட்டவருக்கு பல சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்கும்போது அவருக்கான ஒரு பயிற்சி, பதிலளிக்கிற அந்த வாய்ப்பு அதெல்லாம் கிடைக்கும். ஆனால் ஏன் 2 நாள் மூடுறாங்கன்னு தெரியல. ஒரு காலத்தில் அந்த திமுகவுடைய பாடல் நான் எப்படி பார்க்குறேன்னா, ஓடி வருகிறான் உதயசூரியன் அப்படின்னு தான் பாட்டு போடுவாங்க. எங்க திமுக மீட்டிங்கில் மேடைகளில் இப்போ தொடக்கப்பாடு ஓடி வருகிறான் உதயசூரியன், அசம்பிளியில் ஒளிந்து கொள்கிறான் உதயசூரியன், அந்த லெவலில் போயிட்டாங்க. ஏன்னா பதில் சொல்வதற்கு உங்களுக்கு வந்து தயக்கம் இல்லை. நீங்கள் அடுத்த 2026 உங்களுக்கு இலக்கு 200+, 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற வேண்டும் என்று இலக்கு வைத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு எதிர்க்கட்சிகள் வந்து பலவீனமாக இருக்கிறது, பலமாக இல்லை, கூட்டணி பலமாக இல்லை. இன்னொன்று, எல்லா இடத்துக்கும் டிராவல், உதயநிதி ஸ்டாலினுடைய டிராவலை பார்க்கும்போது இந்த மலையில் கடுமையான டிராவல், அதாவது அவருடைய கால்தடம் பதியாத இடம் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அதை சொல்கிறதுக்கான இடம் தானே சட்டப்பேரவை. அந்த வாய்ப்பு கூட திமுக பயன்படுத்திக்கல. இந்த 3 நாள் சென்னை, விழுப்புரம், சேலம், கிருஷ்ணகிரி மாறி மாறி டிராவல் பண்ணார். நீங்கள் ஒரு நாள் ராத்திரி எங்கே தங்கினார்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு சுற்றி சுழன்று பணியாற்றுகிற உதயநிதி ஸ்டாலினுடைய பணியை, அல்லது அவர்கள் எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்டால் நீங்கள் மழைக்கு என்ன பண்ணீங்க, மழை இப்படி தண்ணி தேங்கிச்சு, இப்படி திறந்து விட்டுட்டீங்க, சாத்தனூர் டேம் வந்து முன்னறிவிப்புலாம் தொடங்கி விட்டு, இதெல்லாம் பேச்சுக்கள் வரும். இந்த பேச்சுக்களுக்கெல்லாம் பதில் சொல்வதற்கு அழகான வாய்ப்பு, அருமையான வாய்ப்பு. நீங்கள் ஏன் பயப்படுறீங்க, ஏன் ஓடி ஒளிகிறீங்க? உதயசூரியன் கட்சி எப்படி பேசி வளர்ந்த கட்சி, எப்படி பதில் சொல்கிற கட்சி, அது சாதாரண நாட்கள் வைத்திருக்கிறீங்களா பதில் சொல்கிறதுக்கு? இவ்வளோ சீனியர்ஸ். உண்மையிலே சட்டமன்ற கூட்டத்தோட 2 நாட்கள் முடிவது என்பது ரொம்ப பரிதாபத்திற்குரிய விஷயம். என்ன கேட்டால், இப்படிப்பட்ட முடிவை திமுக தலைவர் அனுமதிக்கவே கூடாது. குறைஞ்சது 1 வாரம் நடத்தணும். அப்போ தான் பல எம்எல்ஏக்களுக்கு பயிற்சி. இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது. அடுத்த எலெக்ஷன் வந்து நீங்கள் அடுத்த 2026 சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கவே முடியாது. 5 நாள் 6 நாள் முடிச்சிருவீங்க நீங்கள். ஜனவரி பிப்ரவரியில் கவர்னர் அட்ரஸ், அதுக்கப்புறம் பட்ஜெட் தொடர், இடைக்கால பட்ஜெட் முடிஞ்சு போச்சு. நீங்கள் நடத்த வேண்டியது 2025 சட்டமன்றம், அது ஒன்று தான் விமரிசையாக நடக்கும். ஆனால் அதற்கு முன்பாக எதுக்கு 2 நாள்? அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேட்டி கொடுக்குறார். அலுவல் ஆய்வு கூட்டம் முடிந்த பிறகு சபாநாயகர் அப்பாவு பேட்டி கொடுத்த பிறகு பேட்டி கொடுக்குறார். நாங்கள் 10 நாட்கள் கேட்டோம், 2 நாட்கள் முடித்து விட்டார்கள். கடந்த பட்ஜெட் தொடர் கூட வந்து பார்லிமெண்ட் தேர்தலுக்காக நீங்கள் 9 நாள் முடிச்சு பேசுறதுக்கு தான் 5 ராரா
எதுக்கு அஞ்சணும்? எதுக்கு அஞ்சணும்? திமுக அஞ்சுகிற கட்சி இல்லையே, பயப்படுகிற கட்சி இல்லையே, எதுக்கு ஓடி ஒளிகிறாங்கன்னு தெரியல. உண்மையிலே சட்டமன்றத்தில் நீங்கள் இப்போது அதிமுக பயங்கரமான குற்றச்சாட்டு வைக்குது. நீங்கள் மழைநீர் வடிகால் வைக்கல, முள்ளடிச்சிட்டீங்க, 566 வாக்குறுதியில் ஒரு வாக்குறுதி நேரத்தில் திரும்ப திரும்ப பாடிக்கொண்டே இருக்கிறார்கள் புராணத்தை. இதற்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு தானே அது சட்டமன்றம், பதில் சொல்லாமல. ஏன் தெரியல. இதை மாற்றிக்கொண்டால் திமுகவுக்கு நல்லது. நன்றி சார். நன்றி நேர்களை மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.